ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. எம்என் அப்கமிங் ஹிண்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இபி ஆண்டனி சார் இருக்காங்க இல்லையா, மகாநதி டீம்லேருந்து, அவங்க தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம காவேரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோவில் வந்து நான் கிட் வாங்கிட்டு வந்து செக் பண்ணி பார்க்க சொல்லி அவங்க ஃப்ரெண்டை சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட் வாங்கிட்டு வந்திருக்காங்க போல். அதாவது அதுதான் வந்து அந்த கவர் இருக்கும் இல்லையா, கிட் வாங்குவோம் இல்லையா ப்ரெக்னென்சி கிட்டு. ஸோ அந்த கவர் தான் வந்து அவங்க காமிச்சிருக்காங்க, லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட் வாங்கிட்டு வந்து செக் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக அது ப்ரெக்னென்ட் தான், இதுக்கு எதுக்குங்க செக்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எனக்குலாம் சொல்கிறதால, பட் இதெல்லாம் கன்ஃபர்மேஷன் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து அங்கே வாங்கிட்டு வராங்க. ஸோ அந்த ஒரு கிட் வாங்கிட்டு வர அந்த ஒரு சீன் தான் போல். ஸோ அதுதான் லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேப்பர், அந்த கவர் வச்சு அவங்க நம்ம இபி சார் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்கமிங் ஹிண்ட் இதுதான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் இது எப்படி ஹாப்பி மூட்லேயே கொண்டு போக போகிறாங்களா இல்லை நெகட்டிவில் கொண்டு போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி லைட்டாக இருக்கும், பக்குன்னு இருக்குது. டீம் மேலே இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருக்குது, பாசிட்டிவாக தான் கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆனால் எம்எனை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறது எதுவுமே நடக்காது. நம்ம ஒன்று எதிர்பார்ப்போம், அது நம்ம வந்து ஊட்டி விடுற மாதிரி வேற ஒரு வந்து கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இப்போயுமே வந்து ப்ரெக்னன்சி டாக் எதிர்பார்த்தோம், இவ்வளோ சீக்கிரம் எதிர்பார்க்கல. பட் எனிவேஸ் நம்ம அன்எக்ஸ்பெக்டட் டைமில் இது கொடுத்தது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இதுதான் அப்கமிங் ஹிண்ட். ஸோ நம்ம காவேரி வந்து பார்த்திங்கன்னா கடையில் போய்ட்டு கிட் வாங்கிட்டு வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ஒரு அப்கமிங் ஹிண்ட்டு தான் இது. இன்னொரு திங், இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் விஜய் வந்து தாத்தா கூடயே போயிடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. பட் ஆக்சுவலாக அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ விஜய் வந்து காவேரி எங்கே இருக்காரோ அங்கே தான் இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணாலும், அதாவது சாரதாம்மா எந்த லெவலுக்கு எக்ஸ்ட்ரீமில் இறங்கினாலும் விஜய் வந்து காவேரி கூட்டிட்டு தான் வீட்டுக்கு போவேன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அவர் எங்கேயுமே போக மாட்டார், அங்கே தான் இருப்பார். கூடவே மாமிக்கும் மாமாக்கும் உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக அவங்களும் வீக்காக செய்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச மாமிக்குமே அந்த ப்ரெக்னன்சி ட்ராக்லாம் தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க நான் நினைக்கிறேன். இது எல்லாமே என்னோட ஒரு ப்ரிடிக்ஷன் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து விஜய் போக மாட்டார் அந்த இடத்த விட்டு. அதுக்கு 2 ரீசன் வந்து யோசிச்சு வச்சிருக்கேன். ஒன்று வந்து விஜய் சொன்னது, என்ன காரணத்துலேயும் நான் வந்து விஜயோட காவேரி விட்டு வர மாட்டேன், காவேரி கூட மட்டும்தான் அந்த வீட்டுக்கு போவேன்னு சொன்ன ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அங்கே போயிட்டாருன்னா வீக்காக்கான சீன் அங்கே வைக்க முடியாது. ஸோ விஜய் வேறு இடத்துலையும் காவேரி ஒரு இடத்துலையும் தான் சீன்ஸ் அவ்வளோ நல்லா இருக்காது, அது நம்ம பார்க்கவும் முடியாது, அந்த மாதிரி ட்ராக் கொண்டு போகவும் மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை என்னோட கெஸ் படி. பார்ப்போம். இது மேபி பிரித்து வேறு மாதிரி கொண்டு போனாலும் அது எல்லாமே எம்என் டீம், டேரக்டர், விஜய் டிவி கையில் தான் இருக்குது. நம்ம ஏங்க நெகட்டிவாக நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும். இப்போ அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணுவோம். ஸோ ப்ரெக்னன்சி ட்ராக் வரப்போகுது. ஸோ எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க. ஸோ அதில் இந்த ஒரு மொமெண்ட்டை அந்தந்த மொமெண்ட் நம்ம அப்பப்போ என்ஜாய் பண்ணணும். ஸோ அதில் இந்த ஒரு மொமெண்ட்டை ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவோம். உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.